ஐ வாண்ட் டு பில்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் டு பிகம் கன்சிஸ்டன்ட் அண்ட் டிசிப்ளின். நிறைய கோல் ஓரியன்டட் விமன் என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் இதுதான். இன்கன்சிஸ்டன்சி, இன்டிசிப்ளின் இது ரெண்டுமே நிறைய விமன் ஃபேஸ் பண்ற ஒரு காமனான ப்ராப்ளம். ஸோ சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீ இன்டிசிப்ளினா இருந்தா நீ சோம்பேறி, இன்கன்சிஸ்டண்டா இருந்தா உனக்கு வந்து மைண்ட் வீக்கு, நீ வந்து ஸ்டெபிலிட்டி கிடையாது உனக்கு மைண்ட்ல அப்படின்னு. நாம அத நம்பிட்டோம். அதனால இப்ப வந்து வி ஃபோர்ஸ் அவர்செல்ஃப் டூ டூ திங்ஸ். வி ட்ரை டூ டூ திங்ஸ். நமக்கு அது பிடிக்கலனா கூட அத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வி ட்ரை டு ப்ரூவ் தட் வி ஆர் நாட் சோம்பேறி. வி ட்ரை டு ப்ரூவ் தட் வி ஆர் நாட் மென்டலி வீக். ஓகே. ஆனா பில்டிங் மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் நாட் த சொல்யூஷன் டு பிகம் கன்சிஸ்டன்ட் ஆர் டிசிப்ளின். நீங்க கன்சிஸ்டன்ட்டா, டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கோல் வித் அ கிளியர் அவுட்கம். இதுதான் வந்து என்னுடைய குறிக்கோள். எனக்கு அதிலிருந்து இந்த விஷயம் வேணும். இந்த அவுட்கம் எனக்கு வேணும். இந்த ரிசல்ட் எனக்கு வேணும். அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டெய்லி ஜிம் போக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா உங்களால முடியல. ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கீங்க. உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி தான் நீங்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, தட்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் அ கிளியர் கோல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நெக்ஸ்ட் இயர் ஒரு 10K மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு கோல் செட் பண்றீங்க அப்படின்னா, அந்த 10K மேரத்தான் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்டாமினா வேணும், எனர்ஜி வேணும், லெக் ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த ஒரு கோல், இந்த ஒரு கிளியர் அவுட்கம வச்சுட்டு நீங்க ஜிம் போனீங்க அப்படின்னா, உங்களால கரெக்ட்டா ட்ரெயின் பண்ண முடியும். உங்களுக்கு எங்க ஸ்டாமினா வேணும், எங்க இம்ப்ரூவ் பண்ணணும், எங்க லெக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு உங்களால வந்து பண்ண முடியும். அண்ட் யூ வில் பி கன்சிஸ்டன்ட் பிகாஸ் யூ ஹேவ் அ கோல் அண்ட் யூ ஹேவ் அன் அவுட்கம். ஓகே. அஃப்கோர்ஸ் அந்த கோல் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும் அண்ட் இட் ஷுட் எக்ஸைட் யூ இல்ல. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களால கண்டிப்பா கன்சிஸ்டண்டா இருக்க முடியும். யுவர் பாடி அண்ட் யுவர் மைண்ட் நீட்ஸ் அ டைரக்ஷன். ஸோ அந்த பாடிக்கும் அந்த மைண்ட்க்கும் நீங்க அந்த டைரக்ஷன் கொடுக்கல அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நீங்க கன்சிஸ்டண்டா இருக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களால முடியாது. ஸோ யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங் த கொஸ்டின் லைக் எதுக்கு போறோம்? ஏற்கனவே உடம்பு நல்லா தானே இருக்கு. எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு வாக்கிங் போணும்? எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு ஜிம் போணும்? ஸோ இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சுரும். ஸோ உங்களால கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியாது. ஸோ டோன்ட் சேஸ் கன்சிஸ்டன்சி. கெட் அ கிளியர் கோல் வித் அ கிளியர் அவுட்கம். ஓகே. ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ இன் த comments and I'll see you in another video.